சன்னா கறி வித் சப்பாத்திங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சிறுவர் அரிஞ்ச 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். அதே நேரம் பக்கத்தில் குக்கரில் வந்து 8 மணி நேரம் ஊறின சுண்டலை வந்து அது சுண்டல் முழுகிற அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது வெங்காயமும் வதங்கிச்சு. ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு பெரிய தக்காளியை வந்து போட்டு வதக்கிடலாம் உப்பு சேர்த்து. உப்பு ஏற்கனவே அதுலேயும் போட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. தக்காளி 1 பாதியும் இறந்தால் போதுங்க, அப்போ தான் புளிப்பு டேஸ்ட் வராது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டு சுண்டல் வெந்தோடனே அந்த தண்ணியோடு சேர்த்து அதுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க வந்தோடனே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு 10 தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு இல்லைன்னா ஓகே தாங்க, இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது ரிச் டேஸ்ட்டு தெரியும் பாருங்கள். இது ஊற்றின பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணுங்க, கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பரான சன்னா கறி ரெடி. சப்பாத்தி பாருங்கள், சப்பாத்தி மாவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப இறுக்கமாக பிசையாதுங்க, சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ரொம்ப கொஞ்சம் இலகலாகவே தேய்ங்க. எந்த பதம்னு பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றிதை பாருங்கள். இந்த பதத்துக்கு பிசைஞ்சோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுட்டா உடனே சப்பாத்தி போடலாங்க. ஊறணும்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசான பாட்டி கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் கூட சாப்பிட முடியும். கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.